ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா பேந்தோரான்ங்கிற ஒரு அட்டகாசமான கொரியன் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் உங்களுக்கு இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடவே கூடாதுன்னு ஒரு வாட்டியாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா தோணும். இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் என்ன எதையுமே ஸ்பாய்லர் பண்ணாம இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு 4-5 குட்டி பசங்களை காட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு பையன் டே அந்த அணுமின் நிலையத்துக்குள்ள ஒரு ரோபோட் இருக்காமா அப்படின்னு சொல்ல இன்னொரு குட்டி பையன் டே அதெல்லாம் கிடையாது, அந்த அணுமின் நிலையத்துக்குள்ள ஒரு பிரஷர் குக்கர் இருக்காமாடா, அது மூலமா தான் நமக்கு கரண்ட் எல்லாம் வருதாமா அப்படின்னு சொல்ல இப்ப அதே இடத்துல இன்னொரு குட்டி பொண்ணு இருக்கா. அவ என்ன சொல்றானா அப்படி கிடையாது, எங்க டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அந்த அணுமின் நிலையத்துக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்காமா, அந்த பாக்ஸ் மூலமா தான் நமக்கு கரண்ட் எல்லாம் கிடைக்குது, அந்த பாக்ஸ் மட்டும் லைட் ஓபன் ஆனா கூட நம்ம எல்லாம் காலி அப்படின்னு சொல்ல இவங்களா இப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க பேசிட்டு பல வருஷம் போயிடுது. நம்ம ஹீரோ இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்க அவங்க அண்ணன் பையன் வந்து சித்தப்பா எந்திரிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அணுமின் நிலையத்துக்குள்ள பிரஷர் குக்கர் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் தான் இவன். இப்போ ஹீரோவோட அம்மா வந்து அவனை பார்த்து டே வேலைக்கு போலியா, மரியாதையா வேலைக்கு போடான்னு திட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல மொத்தம் 4 பேரு, ஹீரோ, அவங்க அம்மா, அவங்க அண்ணி, அவங்க பையன், இந்த மாதிரி வேற 4 பேரு தான். அவங்க அம்மா இந்த ஊர்லயே சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அவங்க ஹோட்டல்ல உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 4-5 சின்ன பசங்களை காட்டியிருப்பான்ல, அவங்களதான் இப்போ நல்லா வளர்ந்துருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து என்ன சரியான குடியா, நேத்து போன் பண்ண ஏன்டா எடுக்கலன்னு ஹீரோவோட கால் அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஊர்ல இருக்கிற அந்த அணுமின் நிலையத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அங்க அவனுக்கு வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்காது. அவங்க அம்மாட்ட போய் அம்மா இன்னைக்கு நான் வேலைக்கு போல அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அவனை காட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வழக்கம் போல அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேலைக்கு போறான். வேலைக்கு போகும்போது வழக்கம் போல இவங்க ஊர்ல ஒரு கும்பல் இருக்கு, எங்களுக்கு அணுமின் நிலையம் வேணாம், அந்த பிளான்ட் ஒண்ணு நிறுத்துங்கன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி வேலைக்கு போனா குண்டாங்க ஒரு பையன் இருக்கா. அந்த பையனோட அப்பாவும் இங்கதான் வேலை பாக்குறாரு. அப்பாவும் பையனும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் இதே இடத்துலதான் வேலை பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோவோட கொஞ்சம் ஹையர் பொசிஷனு. இப்ப இந்த அணுமின் நிலையத்தை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக நிறைய பேர் வராங்க. ஹீரோயினுமே எங்க அணுமின் நிலையத்தை நாங்க நல்லாவே பாத்துக்கிறோம், புயல், வெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம் எது வந்தாலும் எங்க அணுமின் நிலையத்தை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்களும் அப்படியே போயிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து டே மச்சான் இந்த வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த ஊருக்கு எப்ப அணுமின் நிலையம் வந்துச்சோ அப்பத்துல இருந்து நம்மளோட நிம்மதியே போச்சு, ரொம்ப வருஷமா நம்ம ஊர்ல யாருமே விவசாயம் பண்றது இல்ல, நம்ம ஊருக்கு டூரிஸ்ட் கூட யாரும் வரது இல்ல, எல்லாத்துக்குமே காரணம் அந்த அணுமின் நிலையம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோயின் அந்த வழியா வரா. நம்ம ஹீரோ கிட்ட வர அவ பைக்ல இருந்து கீழே விழுந்துடுறா. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயின அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல, நான் அமெரிக்காவுக்கு போலான்னு இருக்கேன், அங்க போய் 2 வருஷம் வேலை பார்த்தா நம்ம செட்டில் ஆயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க தேவையே இல்ல, நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் சரியான டென்ஷன் ஆயிடுறா. நீ எங்கேயும் போக கூடாது, அப்படி போனீனா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பெருசா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா சவுத் கொரியாவோட பிரசிடென்ட காட்டுறாங்க. அவங்க வைஃப் பிரசிடென்ட பார்த்து கிம்னு ஒருத்தர் இந்த லெட்டர் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு, ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு, பிரிச்சு படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல இங்க 2 பேர்த்த காட்டுறாங்க. நம்ம பிரசிடென்ட்டுக்கு கிம்னு ஒருத்தர் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும்ல, அந்த கிம் தான் இவன். இருந்தாலும் நம்ம கிம்னு கூப்பிடுவோம், ஆனா அவன் பக்கத்துல இருக்கிறவன் இந்த அணுமின் நிலையத்தினாலதான் நம்ம இங்க நல்லா இருக்கும், 40 வருஷம் ஆச்சு, இது நாள் வரைக்கும் ஒரு பிரச்சனை கூட இதால வந்ததில்ல அப்படின்னு சொல்ல கிம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. டே அது கட்டி 40 வருஷம் ஆச்சு, பிளான்ட் 1ல இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த பிரச்சனையை பத்தி மேல இருக்கிறவங்க கிட்ட போய் பேசலாம்னு பார்த்தா அந்த புண்ணாக்குக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க அதோட பிரச்சனை தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கிட்ட இருந்து கிம்முக்கு மெசேஜ் வருது, பிரசிடென்ட் உங்க லெட்டரை படிச்சு பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டிருக்கும். இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் நான் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போறேன்னு சொல்ல அவங்க அம்மா அங்க போய் நீ ஒன்னும் கழட்ட போறது இல்ல, இங்கேருன்னு ஹீரோவை புடிச்சு திட்டுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா எலிகளுமே கடல்ல வந்து குதிக்க ஆரம்பிக்க அப்படியே காலங்காத்தால ஆக ஹீரோவோட அண்ணி அவங்க மாமியாரை பார்த்து தம்பிக்கு தான் அங்க வேலை பாக்குறது பிடிக்கல, அவரை வெளியே அனுப்பிச்சு விட வேண்டியதானே அப்படின்னு கேட்க ஹீரோவோட அம்மா என் புருஷனும் அந்த அணுமின் நிலையத்தால தான் செத்தாங்க, என் புருஷன் அங்க வேலை பார்க்கும் போது செத்ததுனால அவர் செத்ததுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, இவன் அந்த பணத்தை வச்சு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா நான் பணம் கொடுத்தேன்ல, ஆனா என்ன பண்ணா பணத்தை
கிராமத்தை ஃபுல்லா நாசமாக்கிட்டு தான் வந்தான். அவனுக்கு தேவைதான் அவ இங்கே இருக்கட்டுன்னு நம்ம ஹீரோவை புடிச்சு கரிச்சு கொட்டுறாங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா பிரசிடென்ட் கீழே இருக்கிற சில பேத்த காட்டுறாங்க. அவங்களுக்கு பிரசிடென்ட்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சது சுத்தமா பிடிக்கல. அங்கிருந்த ஒருத்தனுமே யாரோட அணுமின் நிலையத்தை பத்தி அவருக்கு லெட்டர் அனுப்புனது அப்படின்னு கேட்க, அங்கிருந்தவனுமே அங்க வேலை பாக்குறவன் தான் பாஸ், எவனோ ஒருத்த அனுப்பி இருக்கான், அவனை வேற இடத்துக்கு மாத்துறதுக்கு நாங்க பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம பிரசிடென்ட்டுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்கள போட்டு திட்டு திட்டு திட்டுறாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம கிம்ம காட்டுறாங்க. நம்ம கிம்ம, இனிமே நீ எங்க டீம்ல ஒர்க் பண்ண வேணாம், நீ ஹியூமன் ரிசோர்ஸ்ல போய் வேலை பாரு அப்படின்னு சொல்ல கிம்முக்கு சரியான கோவம். இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவன் அமெரிக்கா போற பிளான பத்தி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு எர்த்குவேக் வர ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த ஊரும் கடகடன் ஆட, அந்த ஊர்ல இருந்த எல்லா வீடும் பயங்கரமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இப்ப அந்த எர்த்குவேக் வந்துட்டு போன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு அவன் வீட்டுக்கு போன் பண்ணி பாக்குறான். ஆனா அங்க இருந்த யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி, என் ஃபேமிலி என் போன் அட்டென்ட் பண்ணல, அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலியில பெருசா யாரு கொண்டாடினாலும் ஹீரோட அண்ணன் பையனுக்கு தலையில லைட்டா அடிபட்டு இருக்கும். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா எர்த்குவேக் நடந்திருக்குல, இந்த விஷயத்தை பத்தி சொல்லலான்னு பிரசிடென்ட்டோட பிஏ கிட்ட போய் சொன்னா அவன் என்ன சொல்றானா, இதை கேட்ட பிரசிடென்ட்டோட பிஏவுமே அந்த இடத்துலயா அங்க எதுவும் ஆளில அப்படின்னு கேட்க, சொல்ல வந்தனுமே பிரசிடென்ட் கிட்ட இதை சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல, பிஏ கார என்ன சொல்றானா, இதை விட முக்கியமான வேலை இருக்கு, நிறைய இருக்கு, இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்ப, இப்ப இங்க இருந்து கட் பண்ணா அந்த அணுமின் நிலையத்தை காட்டுறாங்க. இப்ப நம்ம கிம்முமே அங்க ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அங்க இருந்த ஒருத்தனுமே நடந்த எர்த்குவேக்னால பிளான்ட் ஒண்ணுல கிராக் ஏற்பட்டிருக்கு, அது மூலமா இருந்து ரேடியேஷன் வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு ரியாக்டரை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த இன்னொருத்தருமே பைப்பை நம்ம ஈஸியா ரிப்பேர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க, நம்ம கிம் என்ன சொல்றானா, ஒட்டுமொத்தமா பைப்பு 170 கிலோமீட்டர் இருக்கும் சார், அதெல்லாம் கரெக்டா டெஸ்ட் பண்ணி அதை சரி பண்றதுக்கு நமக்கு 1 வருஷம் ஆகும். ஆனா இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க 2 மாசத்துல இன்ஸ்பெக்ஷன் முடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதனாலதான் நம்ம இப்ப இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி இவங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கும் போது நம்ம கிம் ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியாம அங்க ஹெட்டா இருக்கான்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அவன் நம்ம கிம்ம பார்த்து, ஏண்டா இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம ஊருக்கு எர்த்குவேக் வருதா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்ததே இல்ல பாரு, முதல்ல நீ எங்க டீமே கிடையாது, மரியாதையா வெளியே போடான்னு சொல்ல, நம்ம கிம்மும் பயங்கர கடுப்புல அங்கிருந்து வெளியே வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு வந்து பாக்குறா, அங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு போன் பண்ணி உன் ஃபேமிலிக்கு ஒன்னாகலன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவை பார்த்துமே, சரி ஆண்டி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோட அம்மாவுமே எர்த்குவேக்னால பவர் பிளான்ட்டுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆகல, அந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நமக்கு மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இப்ப நம்ம அணுமின் நிலையத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கவன்லாம் பரபரப்பா இருக்காங்க. யூனிட் 1ல கிராக் விழுந்ததுனால அந்த இடத்துல கோலண்ட் லெவல் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா பெரிய ஆபத்துன்னு அந்த பைப்பை ரிப்பேர் பண்றதுக்காக 2 பேரு உள்ள போக, ஆனா பாவம் அவங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற இதே சமயத்துல பிரஷர் தாங்க முடியாம ரேடியேஷன் அவங்க மேல பட அவங்க 2 பேரும் துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேத்தையும் எடுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ பாத்துறான். இப்ப நம்ம ஹீரோக்கு சில விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோட அப்பாவும் அண்ணனும் இங்கேதான் வேலை பார்த்து இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ரேடியேஷன் பட்டு தான் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் செத்து போயிருந்திருப்பாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோவுமே, இதுக்கு மேல நான் வரலப்பா, நான் இங்க இருந்து போறேன், இல்லாட்டி எனக்கு ஆபத்து தான், வாங்கடா இங்க இருந்து போயிடலான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட, அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே, டே நம்ம இப்ப போயிட்டோம்னா மித்தவங்கள யாரு காப்பாத்துவா, நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் உள்ள இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு வழி இல்லாம அங்கேயே இருக்கான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அணுமின் நிலையத்துல கிராக் விழுந்த விஷயத்த பிரசிடென்ட் கிட்ட இருந்து மறைச்சிருந்திருப்பான்ல, ஆனா அந்த விஷயம் எப்படியோ பிரசிடென்ட்க்கு தெரிய அவங்க எல்லாத்தையும் போட்டு திட்ட பிரசிடென்ட்டுமே, இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது, மக்களை அங்கிருந்து அலர்ட் பண்ணி அவங்கள இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, அங்கிருந்தவனுமே நடந்திருக்கிறதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஆனா மக்களுக்கு ரேடியேஷன் மேல இருக்கிற நாலேஜ் ஜாஸ்தி, அவங்க இந்த விஷயத்த ஊதி பெருசு பண்ணிடுவாங்க, அது நமக்கு தான் ஆபத்து, இதை இப்போதைக்கு மக்கள் கிட்ட சொல்ல வேணாம், ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டீமை நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அணுமின் நிலையத்தை மறுபடியும் காட்டுறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இதே மாதிரி பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சுன்னா அந்த இடமே வெடிச்சு ஊர் ஃபுல்லாமே ரேடியேஷன் பரவிற அப்படின்னு இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம கிம்மு, நமக்கு வேற வழியே கிடையாது, நம்ம வென்டிலேஷனை ஆன் பண்ணி ஆகணும், ஆனா நமக்கு அதுக்கு பிரசிடென்ட்டோட அனுமதி வேணும், நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் பிரசிடென்ட்டுக்கு தெரிய வருது. பிரசிடென்ட்டுமே
நல்ல விஷயம் தானே, சீக்கிரமா பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க இங்க இருந்து சேஃபா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல அந்த ஆளு இப்ப பிரசிடென்ட் பார்த்து என்ன சொல்றானா, சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 150 கிலோமீட்டர்ல ஏறத்தாழ 9 லட்சம் பேர் இருக்கும். இத்தனை பேர்த்து எப்படி இங்க இருந்து வெளியே கொண்டு போக முடியும்? அப்படி நம்ம வெளியே கொண்டு போக ட்ரை பண்ணோம்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். நம்மளால அத்தனை பேர்த்தையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இப்ப பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா, மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு தெரியக்கூடாது, அனுமன் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை மட்டும் ஊரை விட்டு தாண்டி கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோட ஊர்க்காரங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரமான இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பஸ்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்தோன்னு ஹீரோட அம்மா, என் பையனை பாத்தியா, என் பையன் வந்துட்டானா அப்படின்னு கேட்க ஹீரோயினுமே சீக்கிரம் வந்துருவா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு தோணுது. இப்போ வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒருத்தன், டே இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரும், இங்க நம்ம இருந்தோம்னா நம்மளும் செத்துருவோம், வாடா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல அங்கிருந்த எல்லா ஒர்க்கர்ஸுமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பார்த்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்த ஒருத்தன், இவங்க போயிட்டா யார வச்சு அந்த பைப்பை ரிப்பேர் பண்றது, அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்கள வெளியே போக விடாம அவங்கள அடைச்சு வச்சிடறாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க டோரை வடக்கி ட்ரை பண்ண ஒருத்தன், டே இப்ப மட்டும் நம்ம பைப்பை ரிப்பேர் பண்ணலினா எல்லாருமே போய் சாக வேண்டியதா அப்படின்னு சொல்ல இவங்க கிட்ட பேச வந்தவனை பார்த்து, டே நாங்க சாக போறோங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்க சாகிறதுக்கு பதிலா எங்க ஃபேமிலியோட சேர்ந்து நாங்க சந்தோஷமா செத்து போறோம் அப்படின்னு சொல்ல அங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்ப இதே நேரத்துல ஊர் மக்களை காட்டுறாங்க, யாராலையும் நகரவே முடியல, ஏன்னா அங்க அவ்வளவு டிராபிக். இப்ப அப்படியே கண்ட்ரோல் ரூம் காட்டுறாங்க, பிரஷர் ஏறிக்கிட்டே போகுது. இத பார்த்த கிம் என்ன சொல்றானா, பிரசிடென்ட்டோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, வெளியே 17,000 பேர் இருக்காங்க, அவங்களோட உயிர்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு, பிரசிடென்ட்டோட ஆர்டருக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, வென்டிலேஷனை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அங்க இருந்தவனுங்களும் ஆன் பண்றாங்க. ஆனா பட்டன் ஒர்க் ஆகல. இத பார்த்த இன்னொரு ஆபீசர் கிம பார்த்து, சார் பட்டன் ஒர்க் ஆகல, ஆனா மேனுவலா இது நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இதே சமயத்துல தெருக்கல மக்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல அவங்க பையனை பார்த்து ஒரு அப்பா திட்டிக்கிட்டு இருந்தார்ல, அவரு தன் பையனை காப்பாத்துறதுக்காக என்ன உள்ள போக விடுங்க, என் பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான், நான் அவனை பார்க்கணும்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல வென்டிலேஷனை மேனுவலா ஆன் பண்றதுக்காக 2 பேரு உள்ள போறாங்க. ஆனா பாவம் அவங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பிரஷர் ஜாஸ்தி ஆகி அந்த பிளான்டேப் அப்படியே வெடிச்சு செதறுது. வெடிச்சு செதறின அத்தனை கல்லுமே ஊர் மேல போய் விழுகுது. ஆனா நல்லவேளை ஊர்ல யாரும் இல்ல, அதனால அவங்களுக்கு பெருசா எந்த விதமான ஆபத்து ஏற்படல. நம்ம ஹீரோக்கெல்லாம் சரியான அடி. திரும்பி பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தனுமே நகர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த பையனோட அப்பா உள்ள வராங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இந்த பையனோட அப்பாவும் சேர்ந்து இந்த பையனை காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோவும் சுத்தி இருக்கிற நிறைய பேத்த காப்பாத்திட்டு இருக்கான். இப்ப சில பேத்த அங்கிருந்து காப்பாத்தினாலும் இன்னும் பல பேரு உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாரும் போய் காப்பாத்துற மாதிரி சுத்தமா தெரியல. ரெஸ்கியூ டீமே பயந்து போயிருக்காங்க, நாங்க உள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து, நீ எதுக்கு இங்க வந்த, நானும் நிறைய பேத்த போய் காப்பாத்தணும், என் ஃபேமிலி நீ நல்லா பாத்துக்கோ, இங்க இருந்து போ, நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போக நம்ம ஹீரோயினையும் இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம கிம்மே ரெஸ்கியூ காரங்களை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கிறாரு, உங்களை நம்பிதான் இத்தனை பேர் இருக்கும், வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஒரு டீம் மட்டும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஊர் மக்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து நடந்த உண்மையை சொல்லிடுறா. எல்லாருமே பதறி போய் அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. பார்த்தா இவங்கள திருடங்க மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க. பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு கிம்மோட சேர்ந்து மக்களை காப்பாத்த இவனுமே ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு மயக்கமடைகிறான். ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இங்க இருந்து கட் பண்ண பிரசிடென்ட்டையும் சில முக்கியமான அதிகாரிகளை காட்டுறாங்க. மேல இருக்கிற வெண்ட் மூலமா நம்ம தண்ணி ஊத்தணும்னா அதோட பிரஷரை கொஞ்சம் நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்ப அங்க இருந்த இன்னொருத்த என்ன சொல்றானா, நமக்கு தண்ணி பத்தாது அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட்டுமே அப்ப கடல் நீரை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு ஆளு, சார் அப்படி எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம இந்த பிளான்ட்டுக்குள்ள நிறைய முக்கியமான பொருட்களை யூஸ் பண்ணிருக்கோம், அதோட காசு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, இப்ப நம்ம கடல் நீரை அதுக்குள்ள ஊத்துனோம்னா அது நாசமா போயிருன்னு இந்த டைம்லயும் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம பிரசிடென்ட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா ஊருக்காரங்களை காட்டுறாங்க. அவங்களுமே போன் பண்ணலான்னு பார்த்தா அங்க ஜாமர் வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. ஹீரோவோட அன்னிக்காரியுமே ஹீரோட அம்மாவை பார்த்து, தம்பி எவ்வளவோ சொன்னாரு, நீங்க அவர் பேச்செல்லாம் கேட்கவே இல்ல, அவர் பேச்ச கேட்டிருந்தீங்கன்னா
நம்ம இந்த ஊர்லயே இருந்திருக்க வேணாம், எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், உங்களால இப்ப என் பையனை சாக போறான்னு ஹீரோவோட அம்மாவை பிடிச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. எல்லாத்தையும் பார்த்து மாஸ்க் போட்டுக்கங்கன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா ஒருத்தர் என்ன சொல்றானா, சார் பிளான்ட் வெடிச்ச விஷயம் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு தெரிஞ்சு போச்சு சார், பிளான்ட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கேமரா வச்சிருந்திருக்காங்க, அது மூலமா எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களாமா. டிவி நியூஸ்ல இந்த விஷயத்த சொல்ல பிளான்ட் வெடிச்ச விஷயம் ஊரு ஃபுல்லா தெரிய எல்லா மக்களும் தங்களை காப்பாத்திக்க கார் எடுத்துட்டு தூரமா போலான்னு பாக்குறாங்க. ஆனா எல்லாரும் இந்த மாதிரி கிளம்பினாங்கன்னா எப்படி டிராபிக் ஜாம் ஆகும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இதே சமயத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஜப்பான்காரங்களையும் அமெரிக்காக்காரங்களையும் அவங்க ஊருக்கே அவங்க கவர்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல எல்லாம் மக்கள் கூட்டம் பயங்கரமா அலமோதிட்டு இருக்கு. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம பிரசிடென்ட்டோட ஆளுகளை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எர்த்குவைக் ஏற்பட்டதுனால ஸ்டோரேஜ் டேங்க்னு அந்த இடத்துல ஒண்ணு இருந்திருக்கு, அந்த இடத்துல எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், அந்த தண்ணி தான் அங்க இருக்கிற ரியாக்டரை கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப செவுத்துல கிராக் விட்டதுனால தண்ணியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது, இன்னும் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்ம எல்லாம் செத்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, இப்போ இதே கட்டத்துல மக்கள் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அங்க இருந்த போலீஸ்காரங்களுக்கும் உயிர் பயம் இருக்குல்ல, அவங்க உயிர் பயத்துல அங்க இருந்து கிளம்பி ஓட மக்கள் எல்லாரும் இப்ப அந்த கேட்டை உடைச்சிட்டு வெளியே வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அவ ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி அவ பஸ் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோயினுமே நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே அவன் ஃபேமிலி மேல இருக்கிற பாசத்தினால அங்கிருந்து போறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம தான் மக்களை காப்பாத்தணும், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவனை அங்கே இருக்க வைக்கிறாங்க. இப்ப நம்ம பிரசிடென்ட் காட்டுறாங்க. பாவம் மனுஷன் ரொம்பவே சோகமா இருக்காரு, என் மக்களை என்னால காப்பாத்த முடியலையேன்னு ரொம்ப சோகமா இருக்கும்போது பிரசிடென்ட்டோட வைஃப் அங்க வந்து, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க, உங்களால மக்களை இப்ப கூட காப்பாத்த முடியும், எவ்வளவு மக்களை காப்பாத்த முடியும் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே நம்ம கிம்ம காட்டுறாங்க. கிம்முக்குமே ரேடியேஷனால உடம்பு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு, அவரால சுத்தமா முடியல. இப்ப நம்ம பிரசிடென்ட் கிம்முக்கு போன் பண்ணி பேசுறாரு. கிம்ம பார்த்துமே என்ன பண்றது அப்படின்னு கேட்க, கிம் என்ன சொல்றாருன்னா, கடல் தண்ணிய ரியாக்டர் மேல ஊத்துறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி, அப்பனாதான் நம்மளால பழைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம பிரசிடென்ட்டும் கிம் சொன்ன மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடல்ல இருந்து தண்ணி எடுத்து ரியாக்டர் லைட்டா கூல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் தண்ணி இவங்க டன்னா ஊத்துனாலும் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா, மக்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறாரு. என்ன நீங்க மன்னிக்கணும், என்னால என்னோட வேலையை சரியா பண்ண முடியல, இன்னைக்கு நிறைய பேர் செத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான், ஆனா நம்மளால உயிரோடு இருக்கிற சில பேர்த்த காப்பாற்ற முடியும், பிளான்ட் ஒன்ன சரி பண்றதுக்கு நிறைய பேரு வேலைக்கு வேணும், நான் உங்களை கம்பல் பண்ணல, ஆனா மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களா முன் வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த விஷயத்த நியூஸ் சேனல்ல போட ரேடியேஷனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், நம்ம எதுக்கு நம்மளோட உயிரை தேவையில்லாம வீணாக்கணும், அதுக்கு பதிலாக நிறைய மக்களை காப்பாத்தலாம், நம்ம அங்க போய் யூனிட் ஒன்ன சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி நான் யூனிட் ஒன்னுக்கு போக போறேன், நான் தான் போய் மக்களை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்குது. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, எங்க அம்மா கேட்டாங்கன்னா நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லு, அவங்க கிட்ட உண்மையை சொல்லாத அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினுமே ஹீரோட அம்மாட்ட போய் சொல்றா. இவங்க இப்ப அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது ரேடியேஷன் அந்த இடத்துல காத்தோட கலக்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இத பார்த்த நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எல்லா மக்களும் ஓட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோட அண்ணன் பையன் அங்க மிஸ் ஆயிருவான். நிறைய பேரு அவன் மேல மிதிச்சிரோட பாக்குறாங்க. ஆனா ஹீரோட அம்மா வந்து அவங்க பேரனை காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோட அம்மாக்கு தான் இதுல லைட்டா அடிபடுது. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா யூனிட் ஒன்ல வேலை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்க கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ அவன் ஊரை பாக்குறான். அவன் சின்ன வயசுல விளையாண்ட ஊர் மாதிரியே இல்ல. அந்த தெருவை பார்க்கும்போது இவனுக்கு நிறைய மெமரிஸ் அப்படியே வந்துட்டு போகுது. ஆனா இதே சமயத்துல என்ன ஆகுனா, அணுமின் நிலையத்துல வேலை பார்த்த சில பேரு ஹீரோ மக்களை காப்பாத்துறதுக்காக உள்ள போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்ல, ஹீரோட அம்மா கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா மக்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே அந்த கிராக்க சீல் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா கிராக் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. நிலைமை முந்தி இருந்ததை விட மோசமா போறத யூனிட் ஒன்ல ரெஸ்கியூ பண்ண வந்தவங்களோட ஹெல்மெட் மூலமா பிரசிடென்ட்டோட ஆட்கள் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் அழுந்து புலம்பிட்டு இருக்கிற இதே டைம்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இன்னும் நமக்கு ஒரு வழி இருக்கு, நம்ம என்ட்ரன்ஸ பிளாக் பண்ணிடுவோம். அதை பிளாக் பண்ணிட்டு மேல ரூஃப்ல பாம வச்சு அதை வெடிக்க வச்சுட்டோம்னா மேல இருக்கிற அத்தனை தண்ணியுமே ரேடியேஷன் மேல பட்டு அது கூலாயிரும், யாருக்கும் எதுவும்
எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா அதுலயுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ட்ரன்ஸ்குள்ள யாரோ ஒருத்தவங்க போயிட்டு என்ட்ரன்ஸ லாக் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாம்பு வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோமே உங்க யாருக்கும் பாம்பை பத்தி பெருசா தெரியாது, அதனால நானே முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்ல, அவன் ஃப்ரெண்டுமே மச்சான் நீ இங்க இருடா நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அவன் ஃப்ரெண்ட பார்த்துமே இல்ல மச்சான் உனக்கு பட்டாசு கூட வெடிக்க தெரியாதுல, நான் போறேன், நீ என் ஃபேமிலிய முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போறதுக்கு தயாராகிறான். ஆனா அங்க இருந்தவங்களை பார்த்து நான் பேசுறத டிவில லைவா நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே அவன் ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்கான். அவனோட ஃபேமிலியுமே பஸ்ல இருக்கிற டிவி மூலமா இவன் பேசுறத கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கொடுத்த பணத்தை நான் விருதாவா செலவு பண்ணிட்டேன், நீங்க சொல்ற பேச்ச நான் என்னைக்குமே கேட்டதில்ல, நீங்க ஒரு நல்ல அம்மா, நான் என்னைக்குமே இப்படி சாகணும்னு நினைச்சதே இல்ல, நான் சாகணுங்கிறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் உங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு இவன் குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். இத பார்த்தவங்க அம்மா கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அண்ணியை பார்த்துமே, அண்ணி எங்க அண்ணன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் எங்க அம்மாவை நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க, நான் உங்ககிட்ட எப்பவுமே இதை சொல்லணும்னு நினைப்பேன், நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா என்னால அது சொல்ல முடியல, தம்பிய நல்லா பாத்துக்கங்க. ஹீரோ இந்த மாதிரி பேசிட்டு ஹீரோயினை பார்த்துமே, என்ன நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன மறந்துரு, வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இத சொல்லிட்டு அப்படியே அதை கட் பண்றான். பிளான் போட்ட மாதிரியே ரூஃப் மேல பாம்பை வச்சு இவனும் அதுக்குள்ள இருந்து அப்படியே செத்து போறான். மக்களே ஒரு வழியா அவங்க காப்பாத்திட்டாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ மட்டும் இந்த மிஷன்ல செத்து போல, நம்ம கிம் ஃப்ரெண்ட்ஸ்னு மொத்தம் 35 பேரு அதுல செத்து போயிருக்காங்க. நம்ம பிரசிடென்ட்டும் அவங்களுக்கு எல்லாம் அஞ்சலி செலுத்துறாங்க. இப்போ அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாத்துக்குமே தனியா ஒரு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே இப்ப அந்த இடத்துல லைட்டா சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படம் இங்கே ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.